அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களை துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்ற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி ஜூலை 8ஆம் தேதி UAE ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி வர்த்தக நேர முடிவில் அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 56 புள்ளிகள் சரிவடைந்து 9885 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 92 புள்ளிகள் சரிவடைந்து 6001 புள்ளியில் முடிவடைஞ்சிருக்கு. சில கம்பெனிஸுடைய ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஓவராலாக கல்ஃப் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஒரு நெகட்டிவில் முடிவடைஞ்சிருக்கு. கல்ஃப் மார்க்கெட்ஸ் மட்டும் இல்லை, ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் எல்லாமே நெகட்டிவில் தான் முடிவடைஞ்சிருக்கு. இதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்குது. ஒன்று, ஆயில் ரேட் அகைன் அதிகமாக இருக்குது. இது என்னென்னா, US ஈரான் டீல் ஒரு முடிவுக்கு வர்றதா சொல்கிறாங்க. இவர் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதனால் ஆயில் மார்க்கெட்டும் ரேட்டு ஹைக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெக் ஸ்டாக்ஸும் இன்டர்நேஷ்னல் லெவலில் AI வேல்யூவேஷனில் டவுட் இருக்கிறதுனால அதுவும் டவுன் ஆகிருக்குது. இந்த 2 காரணங்களும் சேர்ந்து ஓவராலாக குளோபல் மார்க்கெட்ஸே ஒரு நெகட்டிவில் ட்ரெண்டில் மாற்றி விட்டுருக்கு. அதோடு சேர்ந்து இங்கே கல்ஃப் மார்க்கெட்ஸுமே ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் மாறி இருக்குது. இங்கே UAEலையுமே 2 மார்க்கெட்டுமே ஒரு நெகட்டிவில் தான் முடிவடைஞ்சிருக்கு. UAE சேர்ந்த இன்டகிரேட்டட் டெலிகம்யூனிகேஷன் அதோடைய சப்சிடரியான டூபே பிலிப்பைன்ஸை சேர்ந்த மோஸ்ட் வைட்லி யூஸ்டு மொபைல் வாலெட்டான Gcash என்ற மொபைல் வாலெட் கம்பெனியும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்திருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கேருந்து ஃபிலிப்பினோ கம்யூனிட்டிஸ் ஃபிலிப்பைன்ஸுக்கு அனுப்பக்கூடிய மணி வாலெட் டு வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்டண்ட்டாக பண்ண முடியும். துபாய் டூபே வாலெட்டில் இருந்து Gcash வாலெட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் ஃபிலிப்பினோஸ் அவங்களுடைய ஓவர்சீஸ் டிரான்சாக்ஷனை வித்தின் மினிட்ஸில் பண்ண முடியும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. UAE சேர்ந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபீல்டில் ஒரு குளோபல் லீடராக இருக்கிற பிரிசைட் AI ஹோல்டிங்ஸ் கம்பெனி கசகஸ்தானுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டோட ஒரு டேர்ம் ஷீட்டு சைன் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா, கசகஸ்தானுடைய டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடான திங்ஸ் எல்லாமே மானிட்டர் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் அதோடைய பெர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்ணுறதுக்கும் இந்த AI மூலமாக இந்த பிரிசைட் AI ஹோல்டிங்ஸ் ஹெல்ப் பண்ணி அது மூலமாக அவங்க AI அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸில் இன்வோக் பண்ணுறதுக்காக அவங்க இந்த டேர்ம் ஷீட்டை சைன் பண்ணியிருக்காங்க. மோதான் ஹோல்டிங்ஸ் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மோதான் ஹுதைர் ரியாத் கோல்ஃப் எஸ்டேட்டு அவங்களுடைய சேல்ஸை UAEயில் இதுவரைக்கும் நடந்த ரியல் எஸ்டேட் சேல்ஸ்லேயே ஒரு ரெக்கார்டு பிரேக்கிங் சேலாக நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது 13 பில்லியன் திராம்ஸ் இந்த லான்ச் பண்ண சில தினங்கள்லேயே இந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ண சில தினங்கள்லேயே அச்சீவ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 1700 ரெசிடென்சஸ் சோல்வ் பண்ணியிருக்காங்க. இதில் 15% UAEக்கு வெளியே உள்ள நான் UAE ரெசிடென்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. 81% புதிய கஸ்டமர்ஸும் வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அர்காம் கேபிட்டல் சில கம்பெனிஸுக்கு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அட்னாக் லாஜிஸ்டிக் சர்வீசஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 திராம்ஸ் 88 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 7 திராம்ஸ் 21 ஃபில்ஸ். அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 திராம்ஸ் 67 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 6 திராம்ஸ் 99 ஃபில்ஸ். தனா கேஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 91 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 1 திராம்ஸ் 4 ஃபில்ஸ். ரசல் கைமா ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 திராம்ஸ் 5 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 1 திராம்ஸ் 48 ஃபில்ஸ். அல்தார் ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 8 திராம்ஸ் 6 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 10 திராம்ஸ் 96 ஃபில்ஸ். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். பாம் ஸ்போர்ட்ஸ் 7 திராம்ஸ் 66 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. 30 குளோப் 2 திராம்ஸ் 68 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. அபுதாபி நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி 7 திராம்ஸ் 18 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1% உயர்வு. பிரிசைட் AI ஹோல்டிங்ஸ் 3 திராம்ஸ் 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 0.86% உயர்வு. பேங்க் ஆஃப் ஷார்ஜா 1 திராம்ஸ் 18 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 0.85% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாஸர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம்.
ஃபீனிக்ஸ் குரூப் 59 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. கீதா ஹோல்டிங்ஸ் 11 கிராம்ஸ் 54 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. ஒரஸ்காம் கன்ஸ்ட்ரக்ஷன் 49 கிராம்ஸ் 24 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. அபுதாபி நேஷனல் பில்டிங் மெட்டீரியல் கம்பெனி 1 கிராம்ஸ் 54 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. ஃபுஜேரா பில்டிங் மெட்டீரியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கம்பெனி 2 கிராம்ஸ் 71 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். துபாய் ரெஃப்ரெஷ்மெண்ட் கம்பெனி 28 கிராம்ஸ் 76 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 15% உயர்வு. யுனைடெட் ஃபுட் கம்பெனி 12 கிராம்ஸ் 60 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% உயர்வு. சிமெரா S&P ETF ஷரியா ஏஇ 6 கிராம்ஸ் 79 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% உயர்வு. சிமெரா S&P ETF ஷரியா இந்தியா 7 கிராம்ஸ் 60 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 0.40% உயர்வு. மஸ்ரக் பேங்க் 254 கிராம்ஸ் 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 0.25% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் அந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். எமிரேட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் 61 கிராம்ஸ் 75 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. அல்மல் கேபிட்டல் ட்ரீட் 1 கிராம்ஸ் 15 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. எக்டிடாப் ஹோல்டிங்ஸ் 43 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. துபாய் இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி 37 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% வீழ்ச்சி. தலபாத் ஹோல்டிங்ஸ் 1 கிராம்ஸ் 19 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% வீழ்ச்சி. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் INR அண்ட் AED இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.